அன்பு ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடவுளை தடுக்க நினைத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காரியமானது ஜூலை 31க்குள் கட்டாயம் நடந்தே தீரும். நன்மைகளும் நடக்கும். ஜூலை 31க்குள் உங்களுக்கு மகர ராசியினருக்கு நன்மைகளும் நடக்கலாம், கெடுதல்களும் நடக்கலாம். அது மட்டுமல்லாமல் சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்ர பயிற்சி நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல 12 ராசியினருக்கும் நடக்கும். பொதுவாக மகர ராசியினரை எடுத்துக்கொண்டாலே மிகவும் சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பார்கள். அதாவது இவரிடம் யாரை ரொம்ப நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் இவர்களுடைய பொறுமையை சோதித்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அந்த நபர் இவருக்கு எவ்வளவு க்ளோஸாக எவ்வளவு வேண்டிய நபராக இருந்தாலும் அவரை விட்டு விலக ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். ஒருபோது அவரை விட்டு விலகிவிட்டார்கள் என்றால் அதன் பின்பு மகர ராசியினர் அந்த நபரிடம் மீண்டும் இவர்களே சென்று பேச மாட்டார்கள். அவரிடம் உள்ள பழக்கத்தை அப்படியே நிறுத்தி கொள்வார். அவ்வளவு சகிப்புத்தன்மை வாய்ந்தவர்கள்தான் மகர ராசியினர். அது மட்டுமல்லாமல் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். தற்பொழுது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கிறார்கள். ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு சென்றாலோ அங்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கேற்ப இவருடைய மனதையும் இவரையுமே மாற்றிக்கொள்வார். மற்றவர்களுக்கேற்ப இவரை மாற்றிக்கொண்டு அங்கு இருப்பவர்கள் அனைவரையுமே சந்தோஷப்படுத்தி கொள்ளும் நபராக மென்மையானவராகவும் அன்பானவராகவும் திகழ்வதுதான் மகரம் ராசியினர். அப்படிப்பட்ட மகரம் ராசியினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் இந்த ஆண்டானது ஒரு காதல் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். 2024ஆம் ஆண்டில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அனைவருக்கும் கட்டாயம் திருமண வரம் பார்த்தீர்கள் என்றால் கட்டாயம் கிடைக்கும். திருமணமும் இந்த ஆண்டு முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. சனி வக்ர பயிற்சியால் உங்களுக்கு அதிகளவில் நன்மைகளானது நடக்கும். அது மட்டுமல்லாமல் திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கையில் இதுவரை எந்த விதமான குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கவில்லை அல்லது தனி குடும்பமாக இருந்தீர்கள் என்றால் மீண்டும் உங்களுடைய தந்தையுடனும் மாமனாருடனும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு யோகமானது உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு காதல் திருமணமானது இந்த ஆண்டில் நடைபெற வாய்ப்புகளானது இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் பணம் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சிறிதளவு குறைய வாய்ப்புகளானது இருக்கின்றது. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் இந்த ஆண்டு வாழலாம். தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இந்த ஆண்டில் அதிகப்படியான அளவிற்கு லாபம்தான் நிறைய கூடும். எனவே நீங்கள் லாபத்தையும் பணத்தையும் உறவுகளையும் பாசத்தையும் அன்புகளையும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை 31க்குள் உங்களுக்கு அமையும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியவைகள் என்னவென்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாவிடில் உங்களுக்கு பெரிய இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவிற்கு உயிர் போகும் அளவிற்கு கூட உங்களுக்கு கெடுதல்கள் நடக்கலாம். எனவே சிறிதளவில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகுங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டில் உடல் ரீதியான பிரச்சனைகளானது வர வாய்ப்புகளானது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடனே இருக்கின்ற மிகவும் நெருங்கிய நபராகவோ நண்பராகவோ இருக்கின்ற ஒருவரால் உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரே ஒரு பிரச்சனையானது வரும். அதுவும் இந்த 31/7 ஜூலை மாதத்திற்குள் கட்டாயம் வந்துவிடும். அது உங்களுக்கே பிற்காலத்தில் தோன்றும். அவர் உங்களுடனே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு செல்வார். அது உங்களது நண்பரோ உறவினரோ உங்களுடைய காதலியோ யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். உங்களுடைய கிரகண நிலையில் மாற்றம் இருப்பதால் எனவே உங்களுக்கு இதை போன்று நம்பிக்கை துரோகிகள் உங்களுடனே இருந்து உங்களுடைய செயல்களை உங்களுடைய எதிரிகளுக்கு அது தொழில் ரீதியாக கூட இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் உங்களுடைய எதிரிக்கு அவர்கள் கூறுவதற்கு வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அது குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உங்களை பற்றியோ எதை வேண்டுமானாலும் நீங்கள் மற்றவர்களிடம் கூறாமல் இருங்கள். இந்த ஒரு மாதத்தில் 31 ஜூலை முடிவும் வரை நீங்கள் இப்படி இருங்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இருந்தாலும் ஒரு செயலானது உங்களுக்கு கட்டாயம் இந்த ஜூலை 31க்குள் நடந்தே தீரும். காத்திருந்து காணுங்கள் அது என்னவென்று. மறக்காமல் நமது ஜோதிட சேனலுக்கு
நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.